பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் தில்லையுள் கூத்தனை தென்பாண்டி நாட்டானை என்றும் பாண்டி நாடே பழம்பதி என்றும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றும் பவனெம்பிரான் பனிமாமதிக்கன்னி விண்ணோர் பெருமான் என்றும் பொருட்சார்பு குவியல் திருச்சதக மெய்யுணர்தலிலும் சிவபுராணச் செம்பொருள் சீரோட்டத்திடத்தும் ஊணியோடி வரும் காணிக்கை நீதி மாணிக்கப் பிரானவர்கள் இயற்றியுள்ள கிரந்தத்திலே காணக்கிடக்கும் கண்ணேறு பூத்து பன்னேறு பாடும் தன்னார் தமிழ் தரும் தன்பாண்டி நாட்டானே என்றும் அப்பாண்டி நாடன் சிவலோகமாக்கும் வித்தகன் என்றும் அப்பாண்டி நாடன் சிவலோகமாக்கும் வித்தகன் என்றும் மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் நிலை பேராமெய் என்றும் அத்தாசால ஆசைப்பட்டேனெனவும் திட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி தாட்டாமரை காட்டி தன் கருணை தேன்காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே விடைத ஆட்டான் கொண்டாண்டவா என்றும் நெருங்கும் அடியார்களும் நீயும் கூடி நின்று விளையாடும் என்றும் சிரிப்பார்களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறாயிருந்த உன் திருநாமம் தரிப்பார் என்றும் ஆண்டவர்கள் மான்மியம் சாலை ஆண்டவர்களே அரியானை அறிய வைத்து அரியானை அறிய வைத்து அந்தணனாயனை பிரட்டி பிறப்பித்து ஆறும் தெரியானை தெரிய வைத்து ஆறும் தெரியானை தெரிய வைத்து திரளிருளை தெரிந்த தேசிகேந்திரா பெரியானை பெரிய
சரியானென்று என்னை ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் என்னை ஏறென்று ஏற்றி வைத்த சாலை வாழ்வே நல்ல கதி நிலை நீல உலகெல்லாம் விளங்க நல்ல கதி நிலை நீல உலகெல்லாம் விளங்க எல்லாருக்கும் சொல்ல எந்தன் இச்சை மதி குதிக்க நல்ல கதி நிலை நீல உலகெல்லாம் விளங்க எல்லாருக்கும் சொல்ல எந்தன் இச்சை மதி குதிக்க இச்சை குதி குதிப்போர்க்கைதும் சமதானி. இன்று இங்கே நாமெல்லாம் ஒரு முக்கியமான நாம் அறிய வேண்டிய விஷயத்தை நாம கலந்துக்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா ஒருவருக்கொருவர் நாம இதை எடுத்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஆக குரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆக குரு என்றால் நம்ம இன்று தெய்வம் தூல திருமேனி எடுத்து வந்த வரைக்கும் குரு என்பது ஒரு தேகம் அப்படிங்கறதுதான் புழங்கி வந்திருக்குது. ஆக குரு என்பது என்ன, குருவின் செயல் என்ன, ஆக குருவாக எப்படி ஆவது, அவ குருவாக ஒரு தேகமா அது செய்யலாம் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். அது செய்யலாம். அத நம்மடா சொன்னா ஒத்துக்க முடியுமா? ஏன்னா காலகாலமாக இப்ப எத்தனையோ உலகத்துல எடுத்துக்கிட்டா எல்லாமே குருக்கள் தான். அப்படி இத்தனை குருக்கள் இருக்கும்போது இன்னைக்கு நாம இந்த வார்த்தையே புதியதாக இருக்கிறது. ஏன்னா இது புழங்காத பேச்சுலகில் உங்களுக்கென்றே புகழுகிறேன் கேட்க மதி அதிகம். அப்ப இந்த குரு என்பது எப்படி அது விளங்குகிறது அப்படிங்கறத எடுத்து சொல்லுகிறார்கள். ஞான சைதன்ய அரசாகிய சுப்பிரமணிய பிரான் அவர்கள் இதை எடுத்து சொல்றாங்க. அதை யார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதை தெய்வம் தான் அந்த நிலையை சொல்லுவார்கள் என்று அவர்கள் சொல்லி வச்சதுனால இன்னைக்கு அந்த காலம் வந்துருச்சு அல்லவா. அப்ப தெய்வத்தை அடைந்து நாம அதனுடைய பூரணத்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா. பெற்றிருக்கும் பொழுது இதை எடுத்து வெளியிட வேண்டிய கட்டாயமும் காலமும் இப்ப நமக்கு. அப்போ அவங்களுடைய தீர்க்க தரிசன பாடல்ல அவங்க சொல்லும்போது, காணடா வாசி நிலை காட்டி சொல்லி கங்குல்மதி ரவியுடைய கருணை காட்டி தானடா கர்ப்பநிலை காட்டி மீண்டும் தாரணையும் சாற்றியேதான் கோனடா குருநிலையை தெரிய காட்டி குலதெய்வம் இதுவென்று குறித்து சொல்லி
நானடா நான் இருக்கும் இடந்தான் காட்டி நவிலுவார் நன்மார்க்கநாதர் தாமே. என்னையும் அவர்தான் காட்டுவாரு, குலதெய்வத்தையும் அவர்தான் குறித்து சொல்லுவாரு, குருநிலையையும் தெரிய காட்டுவார். அப்ப குரு என்பது இங்கு ஒரு நிலை என்று சொன்னார்களே தவிர உடம்புன்னு சொல்ல. இத நல்ல அப்ப அந்த நிலையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த உலகத்துக்கு வர்றாங்க. அப்ப எப்படி ஒருவர் இப்ப ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா, டாக்டருங்கிறது கல்வியா தேகமா? கல்விதான டாக்டர். அது எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் புகுந்துக்குது. எப்படி புகுந்துக்குது? அந்த அனுபவ பழக்கத்தில் அந்த காலத்தை அவர்கள் போய் அதை கருத்துற கற்று வரும் பொழுது அந்த டாக்டர் என்கிற அது உருவம் இல்லாத அருவம். டாக்டர் உருவம் கிடையாது, ஆனா டாக்டர் உருவம் ஆயிருது. எப்படி? அந்த கால பழக்கம். இவர் 1வது போகும்போது டாக்டரா, 2வது இருக்கும்போது டாக்டரா, 10வது படிக்கும்போது டாக்டரா? அப்போ அந்த கல்வியை முடித்து அந்த பயிற்சியை அவர் அதுக்கு குறித்த காலத்தில் குறித்தபடி அந்த குறித்த நிலையில் இருந்தால்தானே அந்த டாக்டர் ஆக முடியும். இல்லாட்டி எப்படி ஆக முடியும்? அதுபோல இந்த குரு என்பதும் ஒரு நிலை. அந்த நிலையை, அந்த கல்வியை பெற்றுக்கொள்ள, அந்த குருநிலையான கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும். அதை யார் சொல்லுவாங்க அப்படின்னா, நன்மார்க்கநாதர் தான் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லி வச்சு இருக்கிறாங்க. இப்ப அதனாலதான் நம்ம மூலியமா அதை எடுத்து அப்ப அவங்க வாக்கு இன்னைக்கு புழங்குது. அப்ப சுப்பிரமணிய பிரான் அவர்கள் சொல்லுவதற்கு தேகம் நாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம அவர்களுக்கு தேகத்தை வளர்ந்து, ஏன் அவர்கள் இருப்பது அரூபம், நாம இருக்கிறது ரூபம். அப்போ அரூபம் இவருக்குள்ள வர வேணும் என்றால் அரூபத்தில் அவர்கள் வார்த்தையாக சொல்லிவிட்டு இருக்கிற அந்த எழுத்துக்களை அப்படியே எடுத்து நம்ம அதுக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தோம். அதுங்களா சும்மா எழுத்துன்னு நினைக்கலாமா, அத கோடுன்னு நினைக்கலாமா? அப்போ பெரியோர்களுடைய வாசகம் அவர்களையே உருக்கி அது அச்சு, தன்னச்சு. அதனாலதான் அதுக்கு அச்சுதன் சொன்னாங்க. அது அச்சுதன். அப்போ இப்படியாக அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாசகம். அதனாலதான் தெய்வம் நம்ம நூல்ல எடுத்து வைக்கும் பொழுது இத எந்த நூல்லையும் இப்படி குறிப்பிடுறது இல்ல. இவ்வளவு வேதாந்தங்கள் வந்திருக்கிறது அல்லவா, எதுலயாவது இதில் செயலில்லாத வாசகங்களே கிடையாது. அகில மனுமக்களுக்கு இது ஜீவ பரிசு. அப்ப தன்னுடைய ஜீவனையே பரிசாக, ஏன் அது எடுத்து இவனுக்குள்ள வரும்பொழுது அவங்க தானே பேசுறாங்க. இப்போ எடுத்து நான் அதை உள்ளுக்குள்ள வச்சிருக்கும் போது சுப்பிரமணியர் அவர் சொல்ல அப்படியே எம்மூலியமா சொல்றாரு. அப்ப அவர் சொன்னதையே சொல்லும் போது அவர்களுக்கு நாம தேகம் கொடுப்போம். இப்படியாகிய இந்த இதை எடுத்து சொல்லும் போது அப்ப அவர் சொல்லிட்டாரு, குரு என்பது நிலை, ஒரு நிலை. இப்ப நிலைனா என்னன்னு போய் பார்க்கணும். நிலை என்றால் தமிழ்ல பூமி என்று இருக்கிறது. நிலை என்பதற்கு பூமி, நிலை என்பதற்கு உறுதி. ஏன்னா ஒரு நிலையா நிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, உறுதி. அது நிற்கை, அதற்கு பேரு நெறி. அந்த நிலைக்கு பேரு நெறி. அதனாலதான் அது சொல்லும் போது நெறியறியார் உயிருடன் இங்கு அழகையல்லால், இந்த நெறியறியார் உயிருடன் இங்கு அழகையல்லால் நிலத்தில் எது வேறில்லை சட்டம் தீர்ப்பு. அதற்கு நிலைமை. அந்த நிலை என்பதற்கு இத்தனை வாசகங்கள் தமிழ்ல செயல் வாசகங்கள் இருக்கிறது. இதெல்லாம்
மூத்த தமிழ்ல இருக்குது, நாம பாக்குறதே இல்ல. நமக்கு நிலை அப்படின்னா இந்த வீட்டுல வைக்கிற நிலையத்தான் தெரியும். உடனே நம்ம அதுல பழகி இருக்கோம். ஆனா மறந்து மறைந்தே போய்விட்ட இந்த நோக்கத்துல நாம போய் அந்த தமிழை எடுத்து கவனித்தோம் என்றால் இதுக்கு இத்தனையும் தெய்வத்தினுடைய செயலுக்கு பொருந்தும். இப்ப இதை சொல்லி வர்றமல்ல, இத்தனையும் தெய்வத்தினுடைய செயலுக்குத்தான் பொருந்தும். அந்த பொருந்துறதுதான் தமிழ்ல வாசகமாக இருக்கிறது. அதனால செயலில்லாத வாசகமே கிடையாது. அப்போ அதற்கு இன்னொரு செயல் தன்மை, அது பொழுது, தொழில், தங்கும் இடம், பதக்கம், அது தேர்தட்டு, தூண், குலம், வழக்கு, ஆசிரமம், கதவின் நிலை, மரபுரிமை, இத்தனை செயல் இந்த நிலை என்ற. அப்போ இத்தனை செயலாக இன்றைக்கு அந்த குருவினுடைய செயல் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நிலை, அப்போ குரு என்றால் நம்ம தெய்வமே எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். கு என்றால் இருள், கு என்றால் பிரகாசம். அப்ப கு என்றால் இன்னொரு அர்த்தமும் தமிழ்ல சொல்றாங்க. கு என்றால் பூமின்னு ஒரு அர்த்தம். கு என்றால் பூமி. அப்ப இருள், அப்ப இருள் பிரகாசம். அப்ப இருளை பிரகாசம் பண்ணுகிறவர்கள், இருளை பிரகாசம் பண்ணுகிறவர்கள். அப்ப தெய்வம் நேரா எடுத்து சொல்றாங்க, இருளரும் ஒளியோர். அப்ப இருளை நீக்குகிறது தேவனுடைய திருவாசகம் தான். நம்ம கிட்ட இருக்கிற இருளை நீக்குமே தவிர என்ன பேட்டரி அடிச்சா நீக்கிறது? அப்ப தெய்வம் நேரா சொல்றாங்க, இருளரும் மொழியோர் இறை குருவார், பொதுமொழி பேசுவோர் போலியாம். ஆக இன்னது இன்னதென, இன்னதுக்கு இன்னதென அப்படின்னு தெய்வம் எடுத்து வைக்கும் போது அந்த குரு இருளை நீக்குகின்ற பிரகாச செயலை உடையது குருவினுடைய செயல். அதை நீக்குவதற்கு அவர்கள் கொண்டு வருகிற ஆயுதம் அவர்களுடைய திருமொழி. செல்வம் இம்மொழியை சந்தேகித்தவர்கள் சேகரம் வழி வழி பெருநோய் அல்லலாம் துன்பம் அவன் குலமழியும். ஆகையால் இது தெளிந்து இடுக. தெளிந்து, நீ முதல்ல தெளிந்து இதை எல்லாத்துக்கும் எடுத்து சொல் இப்படின்னு. அதுல வார்த்தைக்குள் வார்த்தை, சொல்லுக்குள் சொல், செயலுக்குள் செயல். தெளிந்திடுக அப்படின்ட்டா போயிட்டல. இதை தெளிந்து இடுக. ஆக இப்படி இருக்கும்போது அந்த நிலை தெய்வம் எந்தெந்த மாதிரி அப்ப நிலைன்னு சொல்லி வச்சிருப்பாங்கல்ல. ஆக நம்ம அதை தேடுகிற பாதை இதுதான். அப்ப ஒரு வார்த்தையை தெய்வம் குறித்திருந்தார்கள் என்றால் இந்த நம்ம 4 வேதத்திலையும் அதை எங்கெங்க சொல்லி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்ப நான் அதை அப்படித்தான் எடுத்து சொல்றேன். இது ஒரு அறியாத ரகசியம் இல்ல, எல்லாரும் செய்ய முடியும். இதற்கு என்ன வேணும்னா அந்த காலம்தான் வேணும். இப்ப அந்த காலத்தை நான் அதற்கு வழங்கி எடுத்ததுனால இது வந்ததே அன்றி நான் அதுக்காக என் மனைவியை விடல, என் குடும்பத்தை விடல, என் சம்பாத்தியத்தை விடல, மற்ற எதையும் என்னுடைய வழக்குகளை எதையுமே விடல. ஆஹா நான் எல்லாம் அப்படி விட்டுட்டு அப்படியே எனக்கு தோப்புக்கட்டின்னு குதிச்சிருச்சுன்னு நான் இங்க சொல்ல வரல. நான் எப்பவும் போல எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு தினம் ஒரு நேரம் எப்படி எல்லாத்துக்கும் எப்படி 3 நேரம் பசியாடுறோம் அல்லவா, அந்த பசியாடுறதுக்கு நிச்சயமாக ஒரு நேரம், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் பசியாடுறவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலும் அவங்க
ஒருத்தர் இவ்வளவு சாப்பிட்டாலும் 10 நிமிஷத்துல சாப்பிடுறவங்க இருக்காங்க. இது போல இதையும் ஒரு உணவாக, அந்த பசி உயிருக்கான உணவாக அந்த காலத்தை கொஞ்சமா எல்லாத்துக்கும் ஒதுக்கணும். அதுதான் ஒதுக்கணும். ஆனா நம்ம இருக்கிற களி அல்லவா, அந்த களியில அவங்க வலியாக வந்திருக்கிறார்கள் அல்லவா. நீ போதண்டா, நீ என்னை நீ 10 முன்னே பத்தி கொள்ள 10 நான் 10மாக இருக்கிறேன், நீ 10ன்னு நினை, நான் 10. அது போலதான் இது எல்லாருக்கும் சகஜங்க. இது எல்லாரும் செய்யலாம். இப்போ இந்த நிலை, இந்த பாடல் இருக்கிறது. இந்த பாடல்ல அவங்க கோனடா குருநிலையை காட்டி சொல்லி, இதுதான் எடுத்துக்கிட்ட கருப்பொருள். அப்போ குருவை நிலை என்றல்லவா சொல்லுகிறார்கள் என்று எடுத்துக்கிட்டு அப்ப தெய்வம் இதை எங்கெங்க சொல்லியிருக்காங்க, அந்த நிலை என்கிற வார்த்தை எங்கெங்க வருது, இத போய் வேதத்துக்குள்ள தேடுறது. வேற எங்க போய் தேடுறது? என் மூக்குக்குள்ள போய் தேட முடியுமா? என் காதுக்குள்ள போய் தேட முடியுமா? என் கண்ணுக்குள்ள போய் தேட முடியுமா? என் வாய்க்குள்ள போய் தேட முடியுமா? ஆனால் இதுல தேடி எடுத்துக்கிட்டோம்னா காதும் இத வச்சுக்கும், கண்ணும் இத வச்சுக்கும், மூக்கும் இத வச்சுக்கும், வாயும் இத வச்சுக்கும். இதுக்கு முன்ன இத எங்க போய் தேடுது? அப்ப வேதமாகிய தேகம், தெய்வத்தின் தேகமாகிய அது தன், அதற்குள்ள போனோம்னா எல்லாத்திற்கும் விடை இருக்கிறது. ஏன்? வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டை தூண்டி வித்தையையும் அவித்தை என்னும் எழுச்சியினை அவர்கள் பதித்து அதில் வைத்திருக்கிறார்கள். நல்ல விளங்கி வருதா? அப்ப இதுதான், இது எப்படி இவர் செஞ்சாரு, அப்படியே இவர் அப்படியே தவமேறுவ அப்படின்னு எல்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க. இதுல ஏன் அப்படின்னா, நாம அப்படி நினைச்சுதான் போய் காலில் விழுகிறோம். ஓஹோ, கொஞ்ச நாளைக்கு இப்படியே பேசிட்டு இருந்தனா, ஆஹா இவர் பெரிய மகான் போல் இருக்குது, வந்து விழு. இதெல்லாம் கூடவே கூடாது. அவர்களுடைய வேதத்திற்கு ஒன்றுதான் தலை சாய வேணுமே அன்றி மற்ற இந்த மனித தூலங்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும், நமஸ்காரம் செய்ய வேண்டும். இது நீங்க படிக்க வேண்டிய படிப்பு. ஏன்? இறைவன் ஒருவர், அந்த இறைவன் இன்று வேதமாக இருக்கிறார். அவருக்கு இந்த வணக்கம் இருக்க வேண்டும். இதை நாம அப்போ நான் எப்படி இதை பெற்றேன் என்பதை இப்ப இயல்பா எடுத்து சொல்றேன். நானும் எல்லா மாதிரி குடும்பம் தான் நடத்திட்டு இருக்கேன், தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கேன், வந்துகிட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் பார்க்கறேன், எல்லாத்தையும் விட்டுதானே. எதை விட்டேன்னா ஒன்னையும் விடல. ஆக ஆனா இதையும் கொஞ்சம் விடல. இதற்கு உலக வாழ்க்கைக்கு 10 மணி நேரம் என்றால், இந்த வாழ்க்கைக்கு செலவிட்டது அநேகமா 1 மணி நேரம் இருக்கும், 2 மணி நேரம் இருக்கும். அதனுடைய பலன் தான் இப்ப எடுத்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளுவது. ஆக பலன் யாரு? தெய்வம் சொல்றாங்க, பாடுபட்டேன் பலன் எடுத்தேன் உனக்கும் சொன்னேன். ஆக பாடுபட்டவர்கள் தெய்வம், பலன் எடுத்தவர்கள் தெய்வம், பலனை கொடுத்தவர்கள் தெய்வம். ஆனா நாம பலனை போய் தொட்டும் கூட பாக்கிறது இல்ல. அப்படின்னா கிடைக்குமா? ஆக இது தொட்டதனுடைய லாபம். அதனால உங்களுக்கும் அந்த வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அந்த வசந்தம் வீசிக்கொண்டே இருக்கிறது. நாம தான் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேணும் என்று நாம இத எப்படி நான் இதை எடுத்தேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப அதுதான் ஐயா நமக்கு அரிதாக இருக்கிறது. வாசம் தானே. இப்போ 1 வருஷமாயி சொன்ன 4 வரி வாக்கியத்தையே தொட முடியலையே, அது நமக்கு அந்நியமா தானே இருக்கு. அது ஒரு 4 வரி தானே, அதை எடுத்து சொல்ல வல்லியே. அப்போ நாம அந்நியனாகத்தானே இன்னும் வச்சிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னா அதை எடுத்து முழுங்கி இருப்போமா? அப்ப அது போல தெய்வம் அதற்கு எல்லாத்திற்கும் எது வேணுமோ அத்தனைக்கும் தன்னுடைய பதிப்பாகிய அந்த வேதப்பதியில், அந்த வேத விதியில், அந்த வேத நிதியில், அதில் அந்த குரு பூமியிலே அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். சொல்லி வரும்போது தெரியுதா குரு பூமி எதுன்னு? அந்த குரு பூமிக்கு போகணுமில்ல. என்ன நிலை என்றால் பூமி, பூமி அது குருவனுடைய பூமி.
அத மூலபண்டார பருவத்துல தெய்வம் அத தனக்கும் பாட்டையாவுக்கும் நிகழ்ந்த அந்த சம்பவத்தை நமக்காக சொல்லி வர்றாங்க. அவங்க 7 வகை நிலங்களுக்கும் மேலாகிய தன்னில் தானே துலங்கிக் கொண்டும் எல்லா உலகங்களுக்கும் எல்லா வேதங்களுக்கும் உற்பவம் அனைத்தும் விரிய வைத்து அரசாண்டு கொண்டும் முடிவில்லாததாயிருக்கும் நன்னிலமென்னும் குரு பூமியிலே கூட்டிக் கொண்டு நடந்தேறும் போது இப்ப நம்ம எதுல போயிட்டு இருக்கோம்? இப்படி அவங்க இத்தனையும் விட்டுட்டு போய் பெற்றார்கள். கூடவே எங்கேயோ இப்படியெல்லாம் ஜம்முனே மதியானம் எல்லாம் பசி ஏறிட்டு வந்து அவங்கவுங்களும் வேன்ல ஆட்டோவில் பஸ்ல அப்படி வந்து நல்லா ஃபேன் போட்டு வச்சு உட்கார்ந்து வச்சுட்டு கூட்டிட்டு போகல. இத நாம அவர்களுக்கும் இவர்கள் எங்கிருந்து அங்கிருந்து பெற்றார்கள். அந்த பாட்டை பலனையெல்லாம் நமக்கு இந்த கலிகாலத்துல நீ இப்படியே பெற்றுக்கோ அப்படின்னு தூக்கி கொடுத்ததுதான் இந்த வாசகம். இந்த வாசகம் நம்ம வாயில வருது அப்படின்னாலே அந்த பூமியானது நமக்குள்ள இது இப்படி நினைச்சாதான் இது வரும், இல்லாட்டி வருது. அப்போ அந்த பூமியில இப்போ நம்ம பயணம் செய்யறோம். அந்த பயணத்தை சொல்லும் போது அவங்க சொல்றாங்க அந்த நிலை என்ன இங்கன்னு சொல்லி வர்றாங்க. ஜீவசிம்மாசன பருவத்தில் அது சொல்லி வரும்போது இப்பெரிய மண்ணூர் உலகிலே என்னை போலவே வந்து பிறந்து நிறைந்திருக்கும் எனது உடலொத்த பிறவியரே. யார சொல்றாங்க? உங்களை மாதிரி இருக்கிறவங்கள எங்களை சொல்லல. இல்ல பாரியா, நம்மள இல்ல, நம்மளே இல்லையா? நம்ம தான் அவங்களோட இருக்கிறவங்க போலவே. அதுல ஒரு உடலொத்த பிறவியரே அப்படிங்கறதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஏன்னா உடல் நம்ம கிட்ட இருக்குன்னு நினைச்சிருக்கிறோம். அவங்க சொல்றாங்க என் உடலை நீ ஒத்துக்கொண்ட பிறவியரே. புரியுதா? என்னன்னா அப்ப நமக்கு ஏது உடல்? உடல் என்பது தன்னையாகி நான் தான். அதை நீ ஒத்துக்கொண்ட பிறவியரே. அப்ப நாம பிறவியற. அப்ப உடல் எனக்கு இருக்குன்னு சொன்ன அப்போ தேகமுடன் பொருள் ஆவி எனக்கில்லை உனதே உனதன்னு அவங்க சொல்லி காட்டுறாங்க. யாரு கூடவே போனவர்கள் தொடர்ந்துமே சென்றவர்கள் சொல்லும் போது நம்ம தொடராதவர்களுக்கு இருக்குமா? அப்ப நீ இருந்தாலும் வந்து என் காதை கொடுத்துட்டியே என்கிட்ட, அதனால என் உடலை ஒத்த பிறவியரே. இது இப்படி புரியுமா? உடல் ஒத்த பிறவியரேன்னா ஓ நம்மள போல தேகம் எடுத்து இருக்கிறாங்க அப்படித்தான் நினைச்ச. உடல் என்பது நான் தான், அது உடம்பு என்பது நான் தான். ஏன்னா அந்த உடம்பினுள் உத்தமனை காண். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமை. நம்மளது உடம்புன்னு நினைச்சிட்டு இருந்தா அப்போ அதை சொல்லும் போது எனது உடல் ஒத்த பிறவியது. அப்போ நான் ஒத்துக்கிட்டேன். இதை பேசுறேன், ஒத்துக்கிட்டவங்க பேசுங்க. வாசம் தானே? நான் சொல்றேன் எனக்கு உடல் இல்லை, என்னது காயம், புண்ணு. காயம்னா என்ன? புண்ண போய் உடலு 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 உடலுன்னு சொல்லிட்டு இருந்தா உடல் உடல் என்றாலே உடன்பட்டதற்கு பேர் உடல். தெய்வத்தினுடைய தெய்வ ஆசானுடைய அவர்களுடைய வாக்குக்கு எந்த ஒரு உடம்பு உடன்படுகிறதோ அதற்கு பேர் உடல். அதுல இந்த உலகத்துல உடனே உடன்பட்டவர்கள் தெய்வம் ஒருத்தர்கள் தான். கண்டதும் பெண்டு பிள்ளைகை வீட்டார், பிள்ளைகை வீட்டார், காதர் பீரப்பும் தாய் தந்தை வீட்டார், ஊரை வீட்டார், முன் உறவு விட்டார், உறவு விட்டார், கூடும் போருள் நீதி விட்டேள்
விட்டார். அதை பத்தி தான் நேற்று பேசணும். நம்ம எந்த எண்ணத்தை விட்டோம்? நாம அவர்கள் வைத்த எதிலில் நாம முழுசா இருக்கிறோம். அனைத்தும் மாற்றக்காரர்களாகத்தான் இருக்கிறோம். இருந்தாலும் அவர்களுக்கு நமக்கு இந்த பரிசை அவர்கள் இந்த கலிகாலத்தில் இவன் இப்படித்தான் இருக்க முடியும் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அவர்கள் இறக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் தயவை நம்ம மேல பதித்து விட்டார்கள். பதித்ததுனால இது நமக்கு கிடைத்த பொக்கிஷம். இது நம்மளுடைய முயற்சி என்று நாம நினைக்கவே கூடாது.